ஹலோ மேம். ஹலோ. ஸோ வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் இன்க்ரீடியன்ஸ். பண்ண போகிற ஐட்டம் பேர் வந்து வஞ்சரம் ஃபிஷ் புட்டு. ஓகே. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு ஸோ இருக்கீங்க? நான் ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸில் வந்து மேனேஜராக இருக்கேன். ஓகே. ஸோ குக்கிங் வந்து என்னோட பேஷன். ஸோ ஒர்க்குன்னும் போது கொஞ்சம் இது வந்து ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். ஸோ ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்கு இன்னொன்று இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, நிறைய தேவையில்லை ஃபிஷ். ஸோ உங்களுக்கு இதோட காஸ்ட் தெரியும் இல்லையா? இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்களா மேடம்? நான் சொல்றது வந்து இது ஒரு ஆவரேஜா ஒரு 5 to 6 மெம்பர்ஸ்க்கே இது சாப்பிடலாம். நார்மலா இந்த 3 ஸ்லைசஸ் வந்து நம்ம அத்தனை பேருக்கு வராது இல்லையா? ஸோ இதுல வந்து ஒரு என்டையர் ஃபேமிலியே சாப்பிடுற மாதிரி. இன்னொன்று லெஸ் ஆயில் கன்சப்ஷன். ஓகே. ஸோ அதுதான். ஓகே. ஸோ இப்போ இந்த வஞ்சரம் மீன் புட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? வஞ்சரம் மீன், எண்ணெய், வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு, கொத்தமல்லி, மிளகாய் தூள், சோம்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகம், கடுகு, கரம் மசாலா. நார்மலா நம்ம கிளீன் பண்றது தான். ஒரு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளீன் பண்ணிட்டு தென் அதை வந்து வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அப்ப வேக வைக்க போறோம். கரெக்ட்டா? ஆமா ஆமா. இதுல வந்து ஒரு மூழ்கிற அளவுக்கு தண்ணி. ஸோ ஒரு மாடரேட் ஹீட்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் அது. ஓகே. இதுல வந்து நம்ம இப்ப என்ன பண்ணோம், கொஞ்சம் ஃபிஷ்ல உப்பு பிடிக்கிறதுக்காகவும் சரி, நார்மலா அந்த பஞ்சன் ஸ்மெல் போறதுக்கும் சரி ஒரு கொஞ்சம் உப்பு. ஓகே. கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சம் காரமா ஏறணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் சில்லி பவுடர். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் வந்து போட்டு ஒரு லேசா ஒரு கொதி வரட்டும். வந்ததும் ஃபிஷ்ஷை வந்து நம்ம அதில் போட்டு ஒரு 2 கொதி வந்ததுமே அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது அது. ஸோ அது ஒரு 60% வெந்து வரட்டும். ஸோ தட் இஸ் த திங். மேம் இப்போ வேக வச்சுட்டோம் அப்படின்னா மீனை பொறுத்த வரைக்கும் குக் பண்ணிட்டாலே உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மாதிரி உடஞ்சுதான் இல்ல. இது வந்து எப்படி வரும்னா வில்லைகளா வரும். நீங்க புட்டு பாத்தீங்கன்னா சொர புட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணாலே ரொம்ப அப்படியே உதிர்ந்து போயிடும். இது வஞ்சரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வராது. ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டா பண்ணலாம். ஓகே. ஸோ ரொம்பவும் நம்ம கொதிக்க வைக்க போறது இல்ல, சைமல்டேனியஸா இதையும் ஆன் பண்ணிடலாமா? ஆமா. நாங்கள் எப்போவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். பட் இன்னைக்கு வந்து அதை பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது சும்மா நம்ம சால்வ் பண்ண போகிற விஷயங்கள் தான். அந்த பக்கம் தான் மீன் ரொம்ப கரெக்டாக இருக்கணுங்கிறதுனால மேம் அதை டேக் கேர் பண்ணட்டும். ஸோ மற்ற விஷயங்களை இந்த பக்கம் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோமோ மேம் ஸ்பூன் இருக்கு அண்ட் கரண்டி இருக்கு, உங்களுக்கு என்ன தேவை பண்ணிடலாம் மேடம். பண்ணிட்டீங்களா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 குழி கரண்டி எண்ணெய். குழி கரண்டி வேணுங்களா? ரொம்ப வயசானவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆயில் வேணா நீங்க கம்மியா பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. 2 3 ஸோ கொஞ்சம் இதானதுமே எண்ணெய் காஞ்சதுமே இது வந்து ரொம்ப ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாலே போதும், கடகடன்னு பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. காஞ்சதும் கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா சீரகம், பிறகு கொஞ்சம் சோம்பு. இது தாளிக்கிறதுக்கு தேவையானது. கொஞ்சம் சோம்பு போட்டா அது நல்லா வந்து ஒரு வாசத்தை கொடுக்கும் நல்லா. ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் சிம்மர் போட்டுட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து இல்லை போட்டுடலாம். அப்படியே போட்டுடலாம். ஓகே. க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா மேம்? வேண்டாம். கொஞ்சம் தண்ணி வேணா போட்டு ஃபுல்லா மூழ்கட்டும். ஓகே. ஸோ ஒரு 3 இல்ல 4 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஸோ இங்க இது காஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து இதுல வந்து நம்ம போட போறது வந்து கருவேப்பிலை. ரொம்ப சிம்ல இருக்கு. ரொம்ப சிம்மா இருக்கு. கருவேப்பிலை வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால தாராளமா போடலாம். ஸோ கருவேப்பிலை காஞ்சதும்
ஸோ கொஞ்ச நேரம் மூடி வைப்போம், ரெண்டுமே ரெடி ஆகட்டும். கருவேப்பிலைய முடிஞ்ச அது நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் வந்து பெரிய வெங்காயம் போட்டுட்டு நார்மலாக பெரிய வெங்காயம் கூட வந்து எந்த ஒரு நான்வெஜ்ஜோ வெஜிடேரியன் ஃபுட்டோன்னும் போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் அதோடைய டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அதனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 20 ஷேலட்ஸ் இருந்தால் போதும். ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கணும். மீன்வைல் வந்து இங்கே ஃபிஷ் வந்து வெந்துடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏன்னா 3-4 நிமிஷம் தான் சொன்னாங்க ஃபிஷ்ஷோட. ரொம்ப ஆனாலும் ஒரு மாதிரி ரப்பரி ஆயிடும். அதனால இது வந்து நம்ம அப்பப்ப மாறி மாறி போடணும். எல்லா சைடும் வேகணும், அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. பர்பஸ் அதுதான். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்கு நம்ம வந்து என்ன உப்பு ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ கொஞ்சம் ஃபிஷ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் இன்னுமே இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஓ ஃபைன். ஸோ இப்போ ஃபிஷ் வெந்துடுச்சு. ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வாஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ட்ரெயின் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடலாங்களா? அதான் பச்சை தண்ணியில உடனே போடலாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு அதை டிஸ்டர்பே ஆகாம டிஷ்யூ டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதுதான் மெயின் நமக்கு. இல்லைன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கொசன்னு ஆயிடும். ஸோ அதை கழுவிட்டு அதை வந்து வச்சுக்கலாம். நம்ம அப்ப எடுத்துடலாம். ஹைல வேண்டாம், ஏன்னா நம்ம இந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சிம்லயே நல்லா பொன்னிறமா வதங்கும். அதை நம்ம எடுத்து அந்த மீனை வந்து நம்ம எப்படி தேவையோ அப்படி எடுத்து பிச்சு ரெடி பண்றதுக்குள்ள இது ரெடி ஆயிடும். எஸ், ஓகே ஃபைன் மேம். இதை வந்து கரண்டில எடுத்துடலாமா இல்ல அப்படியே எடுத்துட்டு வாஷ் பண்ணணும்? ஓகே, மெயினா வந்து இதுல வந்து இந்த சைட்ல இருக்கிற அந்த தோல் இருக்கக்கூடாது, போன்ஸ் இருக்கக்கூடாது. அப்புறம் சில இடத்துல வந்து அந்த ரெட்னஸ் இருக்கும், அதெல்லாம் சுத்தமா இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ இட்ஸ் ரெடி நவ். இப்போ நான் வந்து எப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, கொஞ்சம் சூடு சப்சைட் ஆகட்டும். இது வேணாம் இல்லை மேம்? அது வேண்டாம், அவ்வளோதான். ஓகே ஃபைன். கரண்டி எடுத்துருவோம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்கின்னை எடுத்துட்டு. ஸோ அவங்க எப்படி எடுக்கிறாங்களோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் மேம் சொன்ன அந்த விஷயம் எல்லாம் மட்டும் அவாய்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும் இல்லையா மேம்? ஆமாம், இது ஒரு வாஷ் பண்ணணும் ஒரு 2 to 3 times. ஓ, ஸோ இந்த போன் சொன்ன இல்லையா, போனு, ரெட்டு, ஸ்கின்னு இதெல்லாம் அப்படியே பீல் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒன்லி த ஃப்ளஷ் எடுத்துக்கணும், அவ்வளவுதான் மேம். அதை பண்ணிட்டே இருக்கிற கேப்ல இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, சின்ன பர்னர். அதனால இது வந்து நமக்கு எவ்வளோ நேரம் வச்சாலும் அது பாட்டி ரெடி ஆகிட்டே இருக்கும், நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணும். 2 சில்லி மட்டும் ஸ்லிட் பண்ணணுமா? ஆமா, ஸ்லிட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் புட்டுக்கெல்லாம் நம்ம சொரா புட்டுக்கு அறியிற மாதிரியே சின்ன சின்னதா. எனக்கு வந்து கிச்சன்ல கொஞ்சம் இந்த மாதிரி கத்தி நான் யூஸ் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை, கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி தான் எனக்கு பழக்கம். அதனால நான் இப்படி கட் பண்றேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் எப்படின்னு சொல்லி தனியாக செப்பரேட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபிஷ்ஷை செப்பரேட் பண்ணியாச்சு. வெறும் ஃபிஷ் மட்டும். ஆமா, இதில் ஒரு 3 to 4 வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் நான். இதை வந்து ரொம்ப ஜென்டிலா நம்ம இப்போ வந்து ஒரே ஒரு பிளேட்ல வந்து என்ன பண்ணணும், லைட்டா இங்க வைக்கட்டுமா? வச்சுட்டேன். இதை வந்து இப்படி வில்ல வில்லையா, ரொம்ப கொசனும் பிச்சிடக்கூடாது. ஓரளவு இந்த மாதிரி மாடரேட்டா சைஸ்ல வந்து அழகா அப்படியே பிச்சுக்கணும்.
மீன்வாயில் இங்க வந்து வதங்கிட்டு இருக்கு. ஓகே. இல்ல வந்து நம்ம இப்போ ஒரு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆமா நான் ஆட் பண்ணிட்டுமா? பண்ணிடு. 1 ஸ்பூன் சொன்னாங்க மேம். மேம் பாருங்க 1 ஸ்பூனுங்கிறது ஃபுல்லா எடுத்துக்கிட்டுமா? இன்னும் போடவா? முக்காவாசி போதும். அது போதுமா? அது போதும் எனக்கு. ஓகே. இப்போ வந்து சில்லியும் போட்டுடுங்க. சில்லி வந்து இங்க ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம் மேம். 3 நம்பர் எடுக்க சொன்னோம், எடுத்து போட்டுடலாமா? போதும். ஓகே. ஸோ இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசம் ஃபுல்லா போகணும். ஸோ அது வரைக்கும் அது நல்லா வதங்கட்டும். ஓகே. ஸோ இது எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா வந்து கூட்டவோ குறைக்கவோ பார்த்துக்கலாம். ஓகே. மீனை பொறுத்து அண்ட் மெம்பர்ஸை பொறுத்து. ஆமா. இதுல மேம் வந்து ரொம்ப சிம்ல வச்சிருந்தாங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அங்கேயும் அது ரெடி ஆயிடுச்சு அந்த மீன் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நம்ம வந்து மீடியமா வச்சிருக்கோம். ஏன்னா ரொம்ப சிம்ல இருந்தது. ஸோ இதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துறேன் மேம். ஓகே. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இல்லை அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 ஓகே ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் we will start with மஞ்சள் தூள். ஓகே. அகைன் மஞ்சள் தூள் போட போறோமா? ஆமா ஆமா. ஓகே. இது வந்து சமைக்கிறதுக்கு தேவையானது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அது பேக் பண்றதுக்கு தேவையானது. ஓகே. மிளகாய் தூளும் வேண்டி இருக்குமா மேம்? ஆமா ஆமா. ஓகே. மிளகா போட்டாலும் கொஞ்சம் மிளகாய் தூளும் போடணும். ஓகே. பச்சை மிளகா போட்டாலும் ஆமா நமக்கு சில்லி பவுடர் எவ்வளவு தெரியும் அவ்வளவு காரத்துக்கு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்த பவுடர் பாத்தீங்கன்னா நமக்கு கரம் மசாலா இருக்கு. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா. இங்கே வச்சிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சதுல எல்லாத்தையுமே குக் பண்ணி முடிச்சிட்டோம், ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். கடைசியா நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க ப்ளீஸ். கண்டிப்பா அதை நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்றேன். ஓகே. ஃபிஷ்ஷை நல்லா தண்ணி எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு ட்ரெயின் பண்ணிட்டு போட்டுடணும். வந்து போட்டதும் ஸோ எல்லா இடத்துலையும் வந்து அந்த மசாலா உப்பு காரம் கோட் ஆகிற மாதிரி திருப்பிட்டு அப்படியே சிம்ல வந்து ஒரு 3 to 4 minutes. க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. க்ளோஸ் பண்ணலாமா? ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா இங்க வைக்கிறேன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி குக் பண்ண அந்த கடாயில தண்ணி எடுத்துட்டு வச்சிருந்தோமா, அதனால பெருசா இருந்ததுன்னா அதுல உப்பு இறங்காது. கொஞ்சம் லைட்டா பிரேக் பண்ணி. அண்ட் புட்டுன்றது ஒரு கன்சிஸ்டன்சி இல்லையா மேம்? அது வந்து அந்த கொஞ்சம் உதுரா அந்த மணல் மாதிரி இருக்கணும்பாங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்து வில்லைகளா இருக்கும். அப்படியே ஒரு சின்ன சின்ன தேங்காய் வில்லை எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். அப்படிதான் இருக்கும். ஆமா. நீங்க சொர போட்டு ஒரு தனி டேஸ்ட்னா வஞ்சரம் போட்டு இது ஒரு தனி. ஓ ஃபைன். ரொம்ப நல்லா இருக்கும். பட் வஞ்சரம் புட்டுக்கு இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். ஆமா. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஈவன் வித் பிரெட் கூட நல்லா இருக்கும். சூப்பரா. ஓகே. இப்போ we'll keep it ஒரு 2 to 3 minutes இருக்கட்டும். இல்ல வந்து கடைசியா நம்ம உப்பு காரம் மட்டும் ஒரு முறை பாத்துக்கலாம். காரம் பத்தலன்னா இப்ப இந்த நேரத்துல தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா பேப்பர் தூள் சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா இல்ல ஒரு சிலருக்கு பிடிக்கும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம கடைசியா இது குக்காய் வரட்டும். அப்ப எதனா கொஞ்சம் கம்மியா இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து பேப்பர் தூளை கம்பல்சரி ஆட் பண்ண போறது இல்ல. ஃபைன். ஓகே. ஸோ இப்போ ரெடி ஆகணும். அதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். 3 நிமிஷம் கழிச்சு மேம் செக் பண்ணிட்டு வேணும்னா பெப்பரை ஆட் பண்ணலான் இருக்காங்க. ஸோ பாப்போம் இன்னைக்கு நம்ம பெப்பர் ஃபிளேவர் நமக்கு கிடைக்குதா இல்லையா மட்டும் கொஞ்சம் அதை அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு 2 minutes ஒன்ஸ் வந்து ஸ்டர் பண்ணிட்டு. ஓகே ஃபைன்.
ஸோ அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஸ்டர் பண்ணிவிட்டு அது எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளேட்டில் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால பிளேட் ரெடியாக வச்சுடுறேன் மேம். ஸோ இப்போ மேம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே அப்படின்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ம் பார்த்துட்டு காரம் தேவை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ம் மிளகு லேசாக ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ம் எஸ், கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸ்பூன் இருக்கு. ஓ கையில் போட்டுறீங்களா? ஃபைன். நமக்கு ஸ்பூனோட கை பக்குவமே அப்படியே Okay. கரெக்டாக வந்து லைட்டாக போட்டுட்டு திரும்ப உடையாம கலரி விட்டுட்டு ஓகே. ஃப்ரெஷ் டிஷ்யூ வேணுங்களா மேம்? இந்த இருக்கு. செம ஸ்மெல்லாக வாசனையாக இருக்குல்ல. சூப்பர். ஸோ இப்போ மேம் வந்து ரெடி அப்படின்னா பிளேட்ல இருக்கு மேம். நம்ம வந்து இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி. garnishing-க்கு வந்து ஓகே. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம். ஓகே. இது வந்து பண்ணி உடனே சர்வ் பண்றத விட ம் நீங்க பாக்ஸ் லஞ்சா எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஊற ஊற ஃபுல்லா வந்து நல்லா இதாயிட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைன். கலரை விட்டுட்டு எல்லா பக்கமும் கருவேப்பிலை கொத்தமல்லி போற மாதிரி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணணுமா? ஆமா, க்ளோஸ் பண்ணி ஒரு 1 minute லேட்டு போட்டு வச்சிடலாம். ஓகே. ஸோ 1 நிமிஷம் தான் குக்கிங் டைம் சொல்லியிருக்காங்க. 1 நிமிஷம் குக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு டேஸ்ட் பண்ணுறது தான். பார்த்துருவோம். போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஸ்பூன்லேயே எடுத்துடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவி பறக்க இருக்கு. அண்ட் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் செய்முறையை பார்த்துடலாம். தேவையான அளவு கடாயில் தண்ணி விட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு வஞ்சரம் மீனை எடுத்து போட்டுறோம். அது ஒரு 3 to 4 minutes ரெடி ஆகணும்னாங்க. இன்னொரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஜீரகம், கடுகு அண்ட் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே கம்பைண்டாக போடுறோம். போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அண்ட் ஃபைனலி சாப்ட் க்ரீன் சில்லிஸ் ஒரு 3 எடுத்துருக்கோம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அண்ட் கரம் மசாலா இது 3த்தையும் போட்டுட்டு உப்பையும் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வஞ்சரம் ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளஷை மட்டும் எடுக்கிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மசாலாவில் போட்டுடணும். ஸோ மசாலாவில் போட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்ச நேரம் ஒரு 3 to 4 minutes குக் பண்ணோம். நாங்கள் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஸோ இப்படி தான் இன்றைக்கி நாங்கள் இந்த வஞ்சரம் ஃபிஷ் புட்டை செஞ்சோம். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா வஞ்சரம் மீனை வந்து புட்டா செய்வாங்களா இல்லை ஒரு ஃப்ரையாக செய்வாங்களா அப்படின்னா ஃப்ரை அப்படிங்கிறது உலகம் முழுக்க எங்கே வேணால் போயிட்டு எப்படி வேணால் சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னா அது ஒரு ரெஜிஸ்டர்ட் ரெசிபி. அதை யார் வேணால் எப்போ வேணால் ஆர்டர் பண்ணலாம், தேவைப்பட்டால் சாப்பிட்லாம். பட் ஒருவேளை உங்களுக்கு வஞ்சரம் மீனையே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு புட்டா சாப்பிடணும் அப்படின்னா மேம் சொன்ன மாதிரி சொரா புட்டு தான் வந்து நிறைய ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால வஞ்சரம் மீன்லையும் செய்யலாம். அண்ட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கனை சின்ன சின்ன பீஸாக நம்ம குக் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் மேம் நீங்கள் குக் பண்ணதில் ஹாப்பியா? ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடுவோம். டேஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா சீ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக குக் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து மசாலா அண்ட் மேம் சொன்ன மாதிரி எல்லாமே நார்மலாக இருக்கணும் எனக்கு அப்படின்னாங்களே. நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட வந்து ஆல் கரெக்டாக இருக்குது, நல்லாயிருக்கு மேம். ஆல் மசாலா அண்ட் குக் பண்ண விதமாகட்டும்
அண்ட் வஞ்சரம் மீனோட ஸ்பெஷல் எல்லாமே இன்றைக்கி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாக கிடச்சிருக்கு. மேம் சொன்ன மாதிரி குக் பண்ணதில் அவங்க சாட்டிஸ்ஃபைட், டேஸ்ட் பண்ணதில் நானும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். இந்த எபிசோடு பார்த்ததில் உங்களுக்கு அது தோணும் இல்லையா மேம்?